கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோசேயும் தேவனும் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். மோசேயும் தேவனும் எப்படி இடைப்பட்டார்கள், எப்படி பழகினார்கள்? மோசே சொன்னதை தேவன் நிறைவேற்றினார், தேவன் சொன்னதை மோசே செய்தான். இப்படி இவர்கள் இருவருக்கும் இடையிலே இருந்ததான அந்த உறவை பற்றி தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பல பரிசுத்தவான்களுக்கும் உமக்கும் இடையிலே இருந்த உறவுகளை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதில் மோசேயை பற்றி உங்களுடைய சாட்சி அற்புதமான ஒரு சாட்சியாக இருக்கிறது. இது போன்ற ஒரு நல்ல சாட்சியை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இதில் இந்த செய்தியில் இருக்கிறதான மேன்மையான அனுபவங்களை எங்களுக்கும் தாரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோசேக்கும் தேவனுக்கும் இடையில இருந்ததான நெருங்கிய அந்த உறவுக்கு காரணம், தேவனுக்கு பல சுபாவங்கள், தெய்வீக சுபாவங்கள் உண்டு. அதிலே ஒன்று, தேவன் உண்மையுள்ளவர் என்று 1 கொரிந்தியர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்காக உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அதனால என்ன செய்வார்? அழைத்த உண்மையுள்ளவர் கடைசி வரைக்கும் கைவிடாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை ஸ்திரப்படுத்துவார், நம்மை வழி நடத்துவார், நம்மை பாதுகாப்பார் என்ற அந்த சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அழைத்தவர் உண்மையுள்ளவர். எப்படி அழைத்தாரோ கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவர். இந்த உண்மை உள்ள இந்த சுபாவத்தை தான் மோசே இடத்திலே தேவன் விரும்பி இருக்கிறார். மோசேயும் உண்மையுள்ளவனாக இருக்கிறதுனால தேவனுடைய மனதும் மோசேயுடைய மனதும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடும். அதைத்தான் அவர் சாட்சியாக சொல்லுகிறார். என்னாகமம் 12:7 என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். தேவனுடைய வீடு என்று அழைக்கப்படுகிற அந்த சபையில அவன் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஜனங்களை பாதுகாக்கிறதிலோ, ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறதிலோ, ஜனங்களை வழி நடத்துகிறதிலோ அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். அது மட்டுமல்ல, ஒரு சின்ன ஒரு பொறுப்பில் இருந்ததான சாமுவேலின் பிள்ளைகள் ஜனங்களிடத்திலே நியாயாதிபதிகளாக இருக்கும் பொழுது அவர்களிடத்திலே பரிதானம் வாங்கி கொண்டு உண்மையை புரட்டினார்கள், நியாயத்தை புரட்டினார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேர். இப்படி நிறைய பேர், ஏறக்குறைய ஒரு 15 லட்சம் முதல் 20 லட்சம் வரை ஜனங்கள் இருந்திருக்கலாம். இவர்களுக்குள்ளே நிறைய வழக்குகள் வரும் பொழுது இதை நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாக மோசே விளங்கினான். அவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி மோசே உண்மையுள்ளவனாக இருந்தான். உண்மையில் தேவன் அவனை விரும்பினார், அவனுடைய மனதை அவர் நேசித்தார். இதனால என்ன நடந்தது? மோசேயுடைய மனதிலே நினைத்தது எல்லாம் அவர் நிறைவேற்றினார். மோசேயுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது தேவன் என்ன நினைக்கிறாரோ அல்லது என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவன் நிறைவேற்றினான். இதை நாம் இப்பொழுது செய்தியிலே பார்க்க போகிறோம்.
யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது, வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்த அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே அங்கேயே கர்த்தருடைய கையினாலே செத்து போயிருந்தால் பரவாயில்லை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியாலே கொள்ளும்படி எங்களை நீர் புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் எங்களை அழைத்து வந்தீர்களே என்று மோசே இடத்திலே ஆரோனிடத்திலே ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, இதை முறுமுறுத்தது 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனிடத்திலே இவர்கள் முறுமுறுக்கவில்லை, மோசே இடத்திலும் ஆரோன் இடத்திலும் தான் சொன்னார்கள். ஆனால் அடுத்த வசனம் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால், உடனே கர்த்தர் மோசையை நோக்கி சொல்கிறார், அப்பம் தானே வேண்டும், நான் வானத்திலே இருந்து உங்களுக்கு அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு வேண்டியதை சேர்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவையானதை ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் சேர்த்து கொள்ளும்போது அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறார்களா நடக்க மாட்டார்களா என்று நான் அவர்களை சோதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவன் எதை விரும்புகிறார்? அவர் சொல்லுகிறதை நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவையானதை ஒவ்வொரு நாளும் அவர்கள் சேகரிக்க வேண்டும். ஆனால் நிறைய சேகரித்து வைத்தால் அது அந்த மன்னாவானது பூச்சி பிடித்து போகும், நாற்றம் எடுக்கும். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று தேவன் சோதித்தார் என்று இதிலே நாம் பார்க்கிறோம். ஆக மோசே இடத்திலே தான் கேட்டார்கள். ஆனால் மோசே இடத்திலே கேட்ட பொழுது மோசேக்கு ஏற்பட்டதான அந்த சங்கடத்தை உடனடியாக தேவன் தீர்க்கிறார். அப்பொழுது 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை மோசே சொல்கிறான். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். எங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம்? சாயங்காலத்திலே நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்திலே நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். இந்த முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாக இருக்கிறது என்று அவன் சொன்னான். ஜனங்கள் கேட்டது அப்பந்தான். தேவனும் அப்பத்தை தான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இங்கே மோசே என்ன சொல்கிறான் பாருங்க, இறைச்சியையும் கொடுப்பார். இறைச்சியை தானே இவர்கள் கேட்டார்கள். அதனாலே மோசே சொன்னான், இறைச்சியையும் தேவன் கொடுப்பார். இறைச்சியை கொடுப்பேன் என்று தேவன் சொல்லவில்லை, அப்பத்தை தான் ஜனங்கள் கேட்டார்கள். ஆனால் நாங்கள் அப்பம் அங்கே சாப்பிட்டோம், இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதனாலே என்ன நடந்தது? அப்பத்தை தேவன் கொடுத்தார். ஆனால் இவர்கள் இறைச்சி கேட்டார்கள் என்பதை தேவன் அறிவார். ஆனால் அவர் இறைச்சியை கொடுக்க அவருக்கு அப்பொழுது விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்பத்தை மாத்திரம்தான் கொடுத்தார். ஆனால் மோசே சொன்னான், அப்பத்தை கொடுப்பார், இறைச்சியை கொடுப்பார் என்று சொன்னான். அது மட்டுமல்ல, தேவனுடைய மகிமை அங்கே வரும். தேவனுடைய மகிமை வரும்பொழுதெல்லாம் அங்கே ஒரு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. ஏனென்றால் அவர்கள் முறுமுறுத்ததற்குரிய பலனாக அவர் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அந்த மகிமைக்குள்ளே ஒரு தண்டனை இருக்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆரோன் இதை சொல்லுகிற பொழுது வனாந்திர திசையாக அவர்கள் எல்லாரும் திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை தேசத்திலே மேகத்திலே காணப்பட்டது.
கர்த்தர் மோசையை நோக்கி சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரருடைய முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி சாயங்காலத்திலே இறைச்சியை புசித்து விடியற் காலத்திலே அப்பத்தினால் திருப்தியாக்கி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இப்படி செய்வேன் என்று சொன்னார். சாயங்காலத்திலே காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்திலே பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கிய பிறகு வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையிலே கிடந்தது. இதில் என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஜனங்களுடைய விருப்பம் ஒன்று, தேவன் நினைத்தது ஒன்று, மோசே நினைத்தது ஒன்று. ஆனால் தேவன் மோசேனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து நாங்கள் அப்பத்தை திருப்தியாய் புசித்தோமே, இங்கே அது இல்லையே என்று சொல்கிறார்கள். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அப்பத்தை தருவேன் என்று சொல்கிறார். ஆனால் இறைச்சியையும் கேட்டார் என்பது தேவனுக்கு தெரியும். ஆனால் மோசே என்ன சொல்கிறான்? இறைச்சியையும் அப்பத்தையும் தேவன் தருவார், ஆனால் நீங்கள் முறுமுறுத்ததினாலே தேவனுடைய மகிமையையும் நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். தேவன் இறைச்சி தருகிறேன் என்று சொல்லவில்லை, ஆனால் மோசே சொன்னதை அவர் செய்து நிறைவேற்றினார். இதற்கு காரணம் மோசையின் மனதை தேவன் நன்றாக அறிந்திருந்தார். அவனுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கிறார். உண்மையுள்ளவர்கள் என்று யாரை தேவன் நினைக்கிறாரோ அவருடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார் என்பதுதான் இந்த செய்தியினுடைய ஒரு பொருளாக இருக்கிறது. அடுத்து என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது மீண்டும் ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவியிலே பொல்லாப்பாக இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபொழுது அவருக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைசியிலே இருந்த சிலரை பட்சித்து போட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்ட உடனே கர்த்தரை நோக்கி மோசையை விண்ணப்பம் பண்ணினார். உடனே அந்த அக்கினி அவிழ்ந்து போயிற்று. ஏனென்றால் எந்த விதமான ஒரு காரியமாக இருந்தாலும் மோசே சொன்னதை அப்படியே தேவன் கேட்டார். அக்கினி அங்கே பட்சிக்கிறது என்பது அவருடைய நியாயத்திற்கு. மோசே விண்ணப்பம் பண்ணின உடனே அது அப்படியே அவிழ்ந்து போயிற்று. எந்த ஒரு வாதையாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும் தேவனிடத்திலே உண்மை உள்ளவன் என்று சாட்சி பெற்ற ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணும்போது அந்த வியாதி, அந்த வாதை அப்படியே நீங்கி போகிறது. மோசே கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ற விதமாக கர்த்தர் உடனே அந்த காரியத்தை நிறைவேற்றினார் என்பதை வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் தேவனுக்கும் மோசேக்கும் இடையிலே இருந்ததான ஒரு தெய்வீகமான ஒரு உறவாக இருக்கிறது. அடுத்து ஜனங்களுக்குள்ளே பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் இருந்தார்கள். இவர்கள் எகிப்திலே இருந்து இவர்கள் புறப்பட்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களோடு கலந்து அவர்களோடு அப்படியே வந்துவிட்டவர்கள். புறஜாதி ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கலந்து அவர்கள் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களோடு உறவாக இருந்தவர்கள், நண்பர்களாக இருந்தவர்கள், அந்த குடும்பங்களிலே தங்கி இருந்தவர்கள் அவர்களோடு சேர்ந்து அப்படியே புறப்பட்டு வந்து விட்டார்கள். இவர்கள் அந்நிய ஜனங்கள். இவர்கள் யார் என்ற விவரம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் இஸ்ரவேலரோடு கலந்து வந்து விட்டதுனால அவர்களுக்கு தேவனை பற்றிய அறிவு இல்லை, தேவனை பற்றிய நிலையிலே அவர்கள் இல்லை. அதனால் அவர்கள் அந்நிய ஜனங்களாக இருக்கிறதுனாலே மிகுந்த இச்சையுள்ளவர்களாக இருந்தார்கள். இச்சையடக்கம் அவர்களுக்குள்ள இல்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? மிகுந்த இச்சையுள்ளவர்களாக ஆனதுனால இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப மீண்டும் அழுகிறார்கள், நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? இதற்குத்தான் வேறுபாட்டின் ஜீவியத்தை ஒரு முக்கியமான ஒரு சத்தியமாக ரட்சிப்பின் 7 அனுபவங்களிலே ஒன்று வேறுபாட்டின் ஜீவியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் வேறுபட்டு ஜீவிக்க வேண்டும். அந்த உலகத்தின் மக்களோடு கூட மக்களாக நாம் இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அழிந்து போகும். இந்த ஜனங்கள்
இச்சை உள்ளவர்களாக இருந்ததுனால இவர்களுக்கும் மீண்டும் அந்த இறைச்சியை பற்றிய ஒரு இச்சை உண்டாகி போனது. உடனே அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவனிடத்திலே மோசே இடத்திலே இறைச்சியை எங்களுக்கு புசிக்க கொடுக்கிறவர்கள் யார் என்று கேட்டு அழுகிறார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாருக்கும் இறைச்சியை கொடுக்கிறதற்கு எனக்கு எங்கே இருந்து வரும், எனக்கு இறைச்சியை கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே என்று மோசே தேவனிடத்திலே சொல்லுகிறார். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாக இருந்தது என்றும் கர்த்தருடைய செய்திகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் புசிப்பீர்கள், உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நீங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது என்ன நடந்தது, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்தில் இருந்த காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. என்றால் லட்சக்கணக்கான பேர் சாப்பிட வேண்டும், அதற்கு என்ன செய்ய முடியும்? அப்பொழுது ஜனங்கள் எழும்பி நின்று பகல் முழுவதும் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். இப்படி சேர்த்து வைத்து தங்களுக்கு குவியலாக குவித்து வைத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது, தேவன் கொடுத்தார், ஆனால் தங்கள் பற்களின் நடுவே இருக்கும் இறைச்சி அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா வாதையினாலே வாதித்தார் என்று பார்க்கிறோம். ஏன் இப்படி நடந்தது? தேவன் முறுமுறுப்புகளை அருவருக்கிற தேவன். ஜனங்கள் மீண்டும் மீண்டும் முறுமுறுக்கும் பொழுது, இறைச்சி வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் கொடுக்கிறார். ஆனால் அதற்குரிய பலனாக வாதையையும் கொடுக்கிறார். ஏற்கனவே ஒரு முறை இறைச்சி கொடுத்தார், அப்பொழுது வாதை இல்லை, இறைச்சி வேண்டும் என்று கேட்டார்கள் மோசே இடத்திலே, அவர் அப்பத்தை தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் மோசே என்ன சொன்னான், அப்பத்தையும் தருவார் இறைச்சியும் தருவார் என்று சொன்னால் அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றினார் தேவன். ஆனால் இப்பொழுது இறைச்சியை மாத்திரம் கேட்கிறார்கள். அப்பொழுது தேவனே சொல்லுகிறார், இறைச்சியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மோசே சொல்லவில்லை இறைச்சியை பற்றி, ஆனால் தேவனே கொடுக்கிறார். ஆனால் அதை சாப்பிடுவதற்கு முன்பு அவர்களுக்குள்ளே வாதையை கொடுத்தார். சில நேரங்களிலே தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நாம் முறுமுறுக்கும் பொழுது நாம் கேட்கிறதை கொடுப்பார், ஆனால் அதற்கு கூடவே நமக்கு தண்டனையும் கொடுத்து விடுவார். சில ஆசீர்வாதங்கள் அப்படி கிடைக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆனால் வேதனையை கூட்டினால் வேதனையோடு கூட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரானால் அந்த ஆசீர்வாதம் தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கும், அதுவே நமக்கு கண்ணியாக இருக்கும். அதனாலேயே நமக்கு பல பிரச்சனைகள் உண்டாகக்கூடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 2 முதல் இருக்கிற வசனங்களில் பார்க்கும் பொழுது, ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது. ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்ததினாலே அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படிக்கு நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தது என்ன என்று கேட்கிறார்கள். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்களுடைய கண்களுக்கு முன்பு கண்மலையை பார்த்து பேசுங்கள்.
அப்பொழுது அது தன்னிடத்திலே இருக்கிற தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்று சொன்னார். இங்கேதான் மோசே ஒரு பெரிய தவறு செய்துவிட்டார். கண்மலையை பார்த்து பேசு என்றுதான் அவர் சொன்னார். ஆனால் அவர் சொன்ன காரியத்தை கேட்காதபடிக்கு மோசே என்ன செய்தான்? மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலே இருந்து கோலை எடுத்தான். கோலை எடுத்து கண்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக ஜனங்கள் மேலே அவனுக்கு கோபம் ஏற்பட்டது. எரிச்சல் அடைந்தான், பதறி பேசினான். மோசேயும் ஆரோனும் சபையை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 முறை அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாக புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. அவன் பேசுவதற்கு பதில் அடித்து விட்டான். ஆனால் என்ன நடந்தது? இதற்கு முன்பு ஒரு காரியம் நடந்தது. அது தேவனுடைய சித்தமாக இருந்தது. அதை அப்பொழுது தேவன் சொன்னதை இவன் செய்தான். அப்பொழுதும் தண்ணீர் கிடைத்தது. ஆனால் இப்பொழுது தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக இவன் செய்து விட்டதுனால ஒரு பெரிய நியாய தீர்ப்பு மோசேக்கு மாத்திரமல்ல, ஆரோனுக்கும் கிடைத்தது. அது என்ன? யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்தில் இருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தது. இப்பொழுதுதான் இந்த காரியம் நடந்தது என்பதை பார்க்கிறோம். என்ன நடந்தது? ஜனங்கள் மோசேயுடைய வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்று சொன்னான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தாகமாக இருந்தபடினாலே மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தாகத்தினாலே கொன்று போட எகிப்து தேசத்திலே இருந்து எங்களை ஏன் இங்கே கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல் எறிய பார்க்கிறார்களே என்று சொன்னான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரிலே சிலரை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். கண்மலையின் மேலே நிற்கிறது பிதாவாகிய தேவன், அங்கே நிற்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது நீ அந்த கண்மலையை அடி, ஜனங்கள் குடிக்க அதில் இருந்து தண்ணீர் புறப்படும் என்று சொன்னார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அப்பொழுது தண்ணீர் புறப்பட்டது. ஜனங்கள் எல்லாரும் குடித்தார்கள், மிருக ஜீவன்கள் எல்லாரும் குடித்தார்கள். இது பழைய அனுபவம். கண்மலையை அடி என்று சொன்னது பழைய அனுபவம்.
இவன் என்ன செய்தான்? கன்மலையை அடித்தான். தேவன் சொன்னது கன்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். அடிக்கிறது பெரிய காரியமா, பேசுகிறது பெரிய காரியமா? அடிக்கும் பொழுது அதிலே இருந்து அந்த கோலிலே இருந்து வல்லமை புறப்பட்டு அதனாலே தண்ணீர் புறப்பட்டு வந்தது பழைய காரியம். இப்பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவன் வளர்ந்து விட்டான். தேவன் என்ன செய்தார்? பேசினாலே தண்ணீர் கிடைக்கும், நீ பேசு என்றுதான் இப்பொழுது சொன்னார். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்களை நாம் பதறி செய்து விடுகிறோம், அவிசுவாசப்பட்டு விடுகிறோம். அந்த அவிசுவாசம் தேவனை பரீட்சை பார்க்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக அசட்டை பண்ணுகிறதாக இருக்கிறது. முன்பு ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருப்பார், நாம் செய்திருப்போம், அது வெற்றிகரமாக நடந்திருக்கும். இப்பொழுது நாம் ஆவிக்குரிய ஜீவித்தில் வளரும் பொழுது அடிக்க வேண்டாம், பேசினாலே போதும், பேசினாலே அது தண்ணீர் பொங்கி வழியும். இதைத்தான் தேவன் எதிர்பார்த்தார். அவன் ஒரு வாயின் வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த தேவனுடைய ஜனங்களுக்கு முன்னதாக தேவனுடைய மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னால் அது தண்ணீர் புறப்பட்டு வந்தது, தேவன் தண்ணீரை கொடுத்தார், தேவனுடைய வல்லமை பார்த்தீர்களா என்று சொல்லி ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இந்த காரியத்தை சொன்னார். ஆனால் பழைய அனுபவத்தை மனதில் வைத்துக்கொண்டு தேவனை அசட்டை பண்ணினதாக தேவன் கருதினார். நான் அடிக்கவா சொன்னேன், பேசத்தானே சொன்னேன், நீ ஏன் அடித்தா என்று சொல்லி தேவன் மோசேக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுத்தார். அது என்ன தண்டனை என்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி என்னை நீங்கள் விசுவாசியாமல் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்று சொன்னார். இது எவ்வளவு பெரிய தண்டனையாக அவனுக்கு அமைந்து விட்டது பாருங்க. பார்வோனின் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களுடைய பாடு அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். எத்தனையோ கஷ்டங்கள் வனாந்தரத்தில். செங்கோல் பிடிக்க வேண்டிய அவன் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு வழி நடத்தினான். ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், கல்லெறிய வந்தார்கள், அவனை கேவலப்படுத்தினார்கள். எப்பொழுதும் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக இந்த காரியங்கள் எல்லாம் செய்தார்கள். அவன் உடனே ஓடி சென்று தேவனுக்கு முன்பாக முழங்குப்புற விழுந்து வணங்கி தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வராதபடிக்கு தடுத்தான். திறப்பின் வாயிலே நின்றான். இப்படியெல்லாம் அவன் கஷ்டப்பட்டது எதற்காக? அந்த கானான் தேசத்துக்குள்ளே ஜனங்களை கொண்டு போக வேண்டும், கானான் தேசத்துக்குள்ளே ஜனங்களை கொண்டு போக வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அந்த காரியத்தை அவன் வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜனங்கள் மேலே வாதை உண்டான போதெல்லாம் முகங்குப்புற விழுந்து தேவனை நோக்கி மன்றாடினான். நீர் அவர்களை அழிக்க வேண்டாம், நீர் அவர்கள் மேலே பரிதாபம் கொள்ள வேண்டுமே, இரக்கம் கொள்ள வேண்டுமே. எகிப்தியர் இதை கேள்விப்பட்டால் ஜனங்களை அங்கே அழைத்து கொண்டு போக முடியாதபடி நாளை அழித்து போட்டார் என்று சொல்வார்களே, புறஜாதியார் எல்லாம் தேவனை பற்றி தப்பாக எண்ணம் கொள்வார்களே என்று அவர்கள் மேலே இரக்கம் கொள்ளும், பரிதாபம் கொள்ளும் என்றெல்லாம் சொல்லி தேவனை நோக்கி கெஞ்சி பிரார்த்தித்தான். ஏன் தெரியுமா? இந்த ஜனங்கள் பாதியிலே அழிந்து போனால் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு இழுக்காக இருக்கும். இந்த 12 கோத்திரங்களும் அப்படியே பழுகி பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் மோசே கடைசியிலே மரிப்பதற்கு முன்பு ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது இஸ்ரவேலின் தகப்பனாகிய
யாக்கோபு இஸ்ரவேல் ஜனங்களிலே 2 கோத்திரத்தாரை சபித்தான். ஆனால் அவர்களை எல்லாம் மீண்டும் சபிக்கப்பட்டு விடாதபடிக்கு தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஆசீர்வதித்தான். எப்படி என்று சொன்னால், ரூபனை யாக்கோபு சபித்தான், நீ மேன்மையடைய மாட்டாய் என்று சொல்லி. ஆனால் அப்படி அவன் மேன்மையடையாமல் போனான். இப்படி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படியெல்லாம் இந்த காரியங்கள் நடந்ததை நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவன் பதட்டப்பட்டு போனான். எத்தனையோ சூழ்நிலைகளிலே பொறுமையாக இருந்தான். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்தார், அவன் மிகவும் சாந்த குணம் உள்ளவன் என்று ஒரு சாட்சி உண்டு. ஆனால் அவனே பதறி போனதற்கு என்ன காரணம்? இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அவன் மரித்து போனான். தேவன் அவனை, நீ இந்த தேசத்தை விட்டு யோர்தானை கடந்து போகிறதில்லை என்று சொல்லியிருந்தார். அது என்ன காரணம்? மோசே ஏன் மரித்தான், எப்படி மரித்தான் என்பதை நாம் அடுத்த செய்தியில தியானிக்க போகிறோம். இப்பொழுது இந்த மோசே பதறி செய்ததான இந்த காரியத்தினால இவர்களை நீ கொண்டு போகிறதில்லை என்று சொல்லி யோசுவாவை அதற்காக நியமித்தார். யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டதற்கு காரணம், யோசுவா தேவனுடைய சந்நிதியை விட்டு பிரியாமல் இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு பிறகு அதை பங்கிடுவதும் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே நடத்துவதும் யோசுவாவுடைய கரங்களிலே போய்விட்டது. நீ என்னை பரிசுத்தம் பண்ணாதபடினால கானானுக்குள்ளே உன் கால்கள் போகிறதில்லை, உன் சரீரம் போகிறதில்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் கானானுக்குள்ளே அவன் போகிறதற்கு முன்னே அவன் மரித்து போனான். எவ்வளவு பரிதாபமான நிகழ்ச்சி பாருங்க. தேவனை பரிசுத்தம் பண்ணவில்லை என்று சொன்னால், அது தேவனை பரிசுத்தப்படுகிறது என்று சொன்னால் ஜனங்கள் தேவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் உண்டாகும். ஒரு வார்த்தை சொன்னால் இவ்வளவு பெரிய காரியம் நடக்கிறதே என்று சொல்லி இன்னும் தேவனுக்கு பயந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த ஒரு அற்புதத்தை அவன் கோபத்தினாலே செய்து முடிக்காமல் போனான். அது ஒரு வைராக்கியம்தான். தேவன் மேலே இருந்ததான வைராக்கியம், தேவன் மேலே இருந்ததான ஒரு பக்தி வைராக்கியம். ஜனங்கள் இப்படி செய்கிறார்களே, தேவனை இவர்கள் பரிசுத்தம் பண்ணவில்லையே, தேவனை பரீட்சிக்கிறார்களே என்று சொல்லி ஜனங்கள் மேலே அவன் கோபப்பட்டது தேவன் மேலே இருந்த அன்பு தான். ஆனாலும் அது தேவனுக்கு விரோதமான பாவமாக போயிற்று. இதனாலே அவன் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. எவ்வளவு இன்பமான ஒரு வாழ்க்கை தேவனுக்கும் மோசேக்கும் இடையில இருந்தது. எவ்வளவு தேவன் அவனை நேசித்தார். அவன் சொல்லுகிறதையெல்லாம் அவர் கேட்டார். இருவருடைய இருதயமும் ஒரே மனமாக இருந்தது. ஆனால் எல்லாவற்றையுமே ஒரு நிமிடத்தில் அவன் இழந்து போகும்படியாக அந்த கோபம், அந்த கீழ்ப்படியாமை அவனுக்குள்ளே வந்துவிட்டது. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் வராதபடிக்கு தேவன் நம்மை காக்கும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, மோசே எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக உமக்கு விருப்பமுள்ளவனாக இருந்தாலும் ஒரு நிமிடத்திலே அவன் தன்னை மாய்த்து கொண்டானே. அப்படி நாங்கள் பதறி போகாதபடிக்கு, கோபப்படாதபடிக்கு எங்களுக்கு துணையாயிரும், பாதுகாத்து கொள்ளும், எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.